தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் டிபிஐ வளாகத்தை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 3 நாட்களுக்காக முற்றுகை போராட்டமானது அறிவித்திருந்தது. இந்நிலையில் டிபிஐ வளாகத்தில், அதாவது பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதலாகவே ஒவ்வொருவரையும் பரிசோதனையிட்டு பின்னரே டிபிஐ வளாகத்திற்குள் காவலர்கள் அனுமதித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோஜாக் அமைப்பினர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்கள் காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே ஒவ்வொருத்தராக அங்க காவலர்கள் சார்பில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அரசு பேருந்தில் ஏற்றி சென்று அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் விடுவதற்காக ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அந்த முற்றுகை போராட்டத்திற்காக வருகை தந்திருந்த ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே அந்த அரசு பேருந்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் விடுவதற்காக காவலர்கள் ஏற்றி வந்தனர். இந்நிலையில் எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் வருவார்கள், அவர்களோடு சேர்ந்து கோஷம் எழுப்புகிறோம், அதன் பிறகு எங்களை கைது செய்யுங்கள் என்று ஆசிரியர்கள் காவலர்களிடம் தொடர்ந்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த முற்றுகை போராட்டத்திற்காக கலந்து கொள்ள வந்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும், தொடக்க கல்வி பள்ளி சார்ந்த ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே காவலர்கள் அந்த அரசு பேருந்தில் ஏற்றி சென்று அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் டிபிஐ வளாகத்தில் ஆட்டோவில் இறங்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மற்றும் தனியார் பேருந்து மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே அந்த பேருந்தில் ஏற்றி சென்று அந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்வதற்காக அந்த பகுதியிலிருந்து ஆசிரியர்களை அப்புறப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கோஷம் எழுப்பியபடி ஆசிரியர்கள் பேருந்துகளில் ஒவ்வொருவருமாக ஏற்றி வந்தனர். காலை 11 மணிக்கு தான் முற்றுகை போராட்டம் தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஆசிரியர்களை காவலர்கள் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றது.